அவ உங்க பொண்ணா இருக்க மாட்டாளே உங்களுக்குங்கிறத நினைச்சு பயப்படுறதை விட அவளால உங்களுக்கு கிடைக்க போற பெருமையை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அவ பொண்ணா இருந்தா போதும். அவ உங்க பொண்ணுதான். எந்த காலத்திலயும் அதுல மாற்றம் இருக்க போறது இல்ல. வீணா பயப்படாதீங்க. அவ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கும் என் பொண்ணாவே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சாமி. காதல விடுற பெருமையை விட கூடவே இருக்கிற தாய் பாசத்தை பெருசா நான் நினைக்கிறேன். உங்க தாய் பாசம் உங்க கண்ணை மறைக்கிறதுன்னு நினைக்கிறேன். நான் குருடாவே இருந்துட்டு போறேன் சாமி. ஆனா பைரவி என்னை அனுப்பவே மாட்டேன். சரி, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்ன கைமாறு செய்யணும்னு தெரியலன்னு சொன்னேன். இதான் இது ஒரு கைமாறா நினைச்சு பைரவி என் கூட அனுப்பிச்சு வைங்க. அங்க ஒரு ஊரே அவளுக்காக காத்துன்னு இருக்கு. அந்த ஊரையே காப்பாற்ற வேண்டிய கடமை பைரவிக்கு இருக்குமா? அதுக்கு என் பொண்ணை பலி கொடுக்க சொல்றீங்களா? இந்த பாருங்க சாமி, என் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு காலம் பூரா நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு கைமாறா என்ன வேணா கேளுங்க, நாங்க செய்யறோம். மதுரகாளிக்கு கைங்கறி செய்யணுமா, அதையும் செய்யறோம். ஆனா பைரவி அங்க கூட்டிட்டு போறேன் மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நான் அவளை அனுப்ப மாட்டேன்.